தான் செய்ததிலேயே அதிக வீணான செலவு நாக சைத்தன்யாவுக்கு தான் என்று முன்னாள் கணவர் பெயரை குறிப்பிடாமல் நடிகை சமந்தா பேசியுள்ளார். பாலிவுட் நடிகர் வருண் தவானுடனான நேர்காணலில் நடிகை சமந்தா பல்வேறு ருசிகர தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதில் வீணான செலவு எதற்காக செய்தீர்கள் என்று வருண் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நடிகை சமந்தா தன்னுடைய திருமண பந்தத்தை குறிப்பிடாமல் தன்னுடைய முந்தைய உறவில்தான் அதிக செலவு வீணாக செய்ததாக கூறினார். அந்த உறவில் அதிக விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக அளித்த போதும் அது அனைத்தும் பயனற்று போனதாக குறிப்பிட்டார். சமந்தா குறிப்பிடக்கூடிய எக்ஸ் என்பது முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா தான் என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். 4 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நாகை சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் அண்மையில் விவாகரத்து பெற்ற நிலையில் சமந்தாவின் இந்த பேச்சு விமர்சிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி திருவெரும்பூரில் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டிருந்த மின்கம்பத்தில் மின்சாரம் கசிந்ததில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் இரவு நேரங்களில் பயணிப்போரின் வசதிக்காக சென்டர் மீடியனில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை பராமரித்து வரும் தனியார் நிறுவனம் மின்கம்பிகளில் உள்ள மின்சார ஒயரை வெளியில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவெரும்பூர் பகுதியில் சாலையை கடப்பதற்காக இரவு நேரத்தில் தினேஷ் என்பவர் சென்டர் மீடியனில் ஏறி குதித்துள்ளார். அப்போது மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டார். துவாக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தினேஷ் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் சென்ற வாரம் இவரின் மனைவி மஞ்சுளாவுக்கு வளைகாப்பு நடைபெற்றது. மின்கம்பத்தை முறையாக பராமரிக்காத தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் செல்லவில்லை, மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகளை திருடிச் சென்றவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை வீட்டின் அருகே மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். அப்போது அந்த வழியே வந்த 2 பெண்கள் 5 ஆடுகளை திருடிவிட்டு ஆட்டோவில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து ஆடுகளின் உரிமையாளர் கண்ணன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடுகள் திருட்டு தொடர்பாக புகார்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதியிலிருந்து லாவகமாக இருசக்கர வாகனத்தில் ஆடுகளை திருடிச் சென்றதாக 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 ஆடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன.